இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த எக்ஸாம் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக தான் நம்ம நடத்துகிறோம். எப்போவுமே பிப்ரவரி மாதத்தில் நடக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்த, இந்த எக்ஸாம் ப்ரேயருக்கு வந்த யாரும் ஃபெயில் ஆனதே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தோல்வி இல்லை எனக்கு. எத்தனை பேர் தெரியும் இந்த பாட்டு? வெற்றி பவனி செல். எப்பவுமே நல்லா கவனிங்க என்ன தம்பிங்களா, நீங்க எதை பேசுறீங்களோ யூ வில் பி லைக் தட். அதே மாதிரியே மாறிடுவீங்க. நீங்க பாசிட்டிவா நான் பாஸ் ஆயிடுவேன், நல்ல மார்க் வரும், சூப்பரான ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து நல்ல வேலை செய்து சமுதாயத்தில் சூப்பராக இருப்பேன்னு சொல்லி பாருங்க, அதே மாதிரி நடக்கும். ஐயோ போயிடுமோ, மேக்ஸ் எனக்கு பயமா இருக்குது, எனக்கு சயின்ஸ் பயமா இருக்குது இப்படின்னீங்கன்னா, பைபிளில் ஒன்று வந்திருக்கு, ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. என்னன்னா, நீங்க எதை பயப்படுறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதனால பயப்படக்கூடாது. ஓகேவா? இன்னைக்கு நீங்க எப்படி பாடுறீங்களோ அப்படி மாற போறீங்க. தோல்வி எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. எல்லாவற்றிலும் சென்டம் சூப்பர் மார்க் கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரியா? அதனால ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இங்க வந்து உங்க கால் இங்க பற்றுச்சு பாத்தீங்களா? சூப்பர் தான். இனிமே பயப்படாதீங்க. சரியா? பாடலாமா பாட்டு? தோல்வி இல்லை எனக்கு. கை தட்டணும், எல்லாரும் கை தட்டுங்க. வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ, இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ. கை தட்டணும். அல்லேலூயா பாடுவோம், இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும். ஸ்கூல்ல சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேர் எடுப்பாங்க. இவனால நம்ம ஸ்கூலில் சூப்பர் மார்க் வந்துடும் எப்படி, அதனால சொல்லி நல்லா படிக்கிறவங்கள இன்னும் சூப்பராக செய்வாங்க. படிக்காதவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அது வேஸ்ட், அது படித்தா என்ன, படிக்கலைன்னா என்ன அப்படின்னு. எத்தனை உங்களுக்கு தெரியுமா தெரியாது அது? ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? யாரெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்கிறாங்களோ, இன்னைக்கு சொல்கிறேன், அவங்கள தான் ஆண்டவர் டாப்பில் தூக்க போகிறாரு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் தூக்கி நிறுத்த போகிறார். அவங்கள தான் டாப்ல கொண்டு போகிறார். பயப்படாதீங்க. நீங்க எதெல்லாம் வீக்குன்னு நினைக்கிறீங்களா? கெமிஸ்ட்ரியில் வீக்கு, இங்கிலீஷில் வீக்கு, மேக்ஸில் வீக்கு. சில பேருக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது, சில பேருக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் சொல்கிறேன் நான், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஜெபிக்க போகிறதுனால, அங்கிள்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்க போகிறதுனால, இங்கே கொடுக்குற எல்லா காரியத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போய் ஜெபிக்க போகிறதுனால நல்ல மார்க் வரும். பயப்படாதீங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன கவனிங்க. இந்த சர்ச் இங்கே தான் இருக்கும், நாங்களும் இங்கே தான் இருப்போம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எதெல்லாம் கம்மியாக இருந்தீங்களோ மார்க்கை கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாமில், விசேஷமாக இந்த ஆனுவல் எக்ஸாமில் எல்லாவற்றை காட்டிலும் ஹையர்ல தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல என்ன தெரியுமா ஒரு வசனம் போட்டிருக்கு? வேண்டிக் கொள்வதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும். நம்ம சில நேரம் என்ன தெரியுமா செய்வோம்? வேண்டுவோம். என்ன சொல்லுவோம்? நான் பாஸ் ஆயிரணும், எனக்கு இதுல மார்க் வரணும், இவ்வளவு மார்க் வரணும். நம்மெல்லாம் தேராது, ஒரு 70க்கு மேல வந்தா போதும் அப்படிலாம் நீங்க நினைப்பீங்கல்ல. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த நினைத்து பார்ப்பதற்கு மேலதான் 70 நினைச்சிங்கன்னா 72 கிடைக்கும். அப்ப நீங்க எவ்வளவு நினைக்கணும்? 98. சூப்பரா சொல்றான் பாரு, கையை தட்டு நம்ம தான். நீனு இப்பதான் ட்ராக்குக்கு வர்றானுங்க. அப்ப எவ்வளவு நினைக்கணும் நம்ம? நீங்க நினைச்சு பாருங்க, நிச்சயம் ஏசப்பா தருவார், ஏசப்பா தருவார். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும், மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ கிளாஸ்ல, உங்க கிளாஸ் ரூம்ல யாரெல்லாம் மக்குன்னு சொன்னாங்களோ
அவனை தான் ஆண்டவர் சூப்பரான ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் வைக்க போகிறார். பாடலாமா எல்லாரும் இந்த பாட்டை பாடலாமா மறுபடியும்? கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. அடுத்த ஒரு வார்த்தை சூப்பரான, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்னால அல்ல, நான் படிச்சதுனால அல்ல, எனக்கு இருக்கிற மூளையினால இல்ல. இது எதனால தெரியுமா? இந்த இடத்துக்கு வந்து நீங்க நின்னதுனால, இதை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவினால. கர்த்தர் செயல் இது. நீங்க பாஸ் ஆக போகிறதும், நீங்க மார்க் எடுக்க போகிறதும் யாருடைய செயல்? ஏசப்பா செயல். சொல்லுங்க எல்லாரும், வெக்கப்படாம சொல்லுங்க. ஆமா, நீங்க எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கிறீங்களோ அதை காட்டிலும் அதிகமா கொடுக்கிறது தான் ஏசப்பாவுக்கு பிரியம். சில அப்பாலாம் என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு பொருளை கேட்டா 2 பொருளா வாங்கி கொடுக்குற அப்பாலாம் இருக்கிறாங்க. என் பிள்ளை சந்தோஷப்படணும். ஆனா ஒன்னு சொல்றேன், நல்லா கவனி. நம்ம எதை கேட்டாலும் அதிகமாய் தருகிற. இன்னைக்கு சொல்றேன், உங்க பேப்பரை திருத்துறது மனுஷனால முடியாது. ஏன்னா அவ்வளவு நல்லா எழுதிருக்கிறோம். நம்ம அப்படி எழுதுவோம். நம்ம சில நேரம் மனுஷனாலே ரொம்ப கஷ்டம் திருத்துறதுலாம். உங்க அங்கிள் சொல்லுவார் பாருங்க, எப்படி பேப்பர்லாம் திருத்துறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு சொல்றேன், இதெல்லாம் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுனால ஏசப்பா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போறாரு. சங்கீதத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். 138வது சங்கீதத்துல ஒரு வசனம் அழகா இருக்குது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். பாடலாமா அந்த பாட்டை மறுபடியும்? தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாண்டினும். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் சத்தமா நல்லா கை தட்டணும். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நிச்சயம் சொல்றேன், நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் கடந்த ஆண்டு கலந்து கொண்ட 2 மாணவிகள் மத்தியில் சாட்சி சொல்லுவாங்க. சேஷமா அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாங்க, இங்கே வந்தது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை செய்தார் என்பதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம மத்தியில் இருக்க சாரா பிளஸ்ஸி வந்து முதலாவது சாட்சியும், அவளுக்கு பிறகு ஆராதனா வந்தும் சாட்சி சொல்லுவாங்க. முதலாவது சாரா பிளஸ்ஸி. எல்லா கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஷாரா பிளஸ்ஸி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே வந்தேன். 11th படிக்கும்போது வந்தேன். 12th படிக்கும்போது வந்தேன். கண்டினியூஸாக 3 இயர்ஸாக வந்தேன். நான் 10th படிக்கும்போது வந்து ப்ரே பண்ணிவிட்டு போயிட்டு நல்ல மார்க் எடுத்தாச்சு. அப்புறமா 12th வந்துட்டோம். ரொம்ப காலேஜெலாம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லோரும் நிறைய மார்க் எடுத்தோம், ப்ரெஷர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எங்கள் ப்ரேயர் வச்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். எல்லாரோட டீச்சர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, ஆஃப் இயர்லியில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு 50 மார்க்ஸ் மேலே தான் வந்து நம்ம பப்ளிக்கில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஆஃப் இயர்லி மார்க் வந்து 288 தான் 600க்கு. நான் வந்து ஆவரேஜாக தான் படிப்பேன். அதுக்கப்புறமா எங்கள் டாடி, எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு நீ நல்ல காலேஜில் சேர்ந்தோன்னா நீ வந்து இன்னும் நிறையா மார்க் எடுக்கணும், அப்போ இருந்தால் தான் வந்து உன்னால் காலேஜ் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்லியில் வந்தாங்க. ஓப்பன் டேக்கு வந்து எங்கள் டேடி வந்து சைன் போட்டுட்டு என்னை ரொம்ப திட்டிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஏன் சப்பா எனக்கு மட்டும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் மம்மி எல்லோரும் வந்து என்னை ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமா நான் வந்து ஏசப்பாயிட்ட ஒன்று தான் சொன்னேன், இந்த மாதிரி ஏசப்பா எல்லோரும் வந்து என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ரிசல்ட் அப்போ வந்து நீங்கள் வந்து மனுஷங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வந்து என்னை தலையை குனிய விடாதீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து டெய்லியும் ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறமா எங்கள் எக்ஸாம் ப்ரே வச்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன், ப்ரே பண்ணிவிட்டு இங்கேயும் அதே தான் சொல்லிட்டு போனேன், ஏசப்பா நீங்கள் வந்து மனுஷங்களுக்கு முன்பாக எனக்கு தலை குனிய விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே வந்து ப்ரேயர் கார்டு கொடுத்தாங்க, அப்புறம் ப்ரேயர் ஆயிலும் கொடுத்தாங்க. எக்ஸாம் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா டெய்லியும் நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கும் ப்ரே பண்ணிவிட்டு அந்த கார்டில் இருக்க அந்த ப்ரேயரை படிச்சுட்டு ப்ரேயர் ஆயிலை வந்து வெடிச்சிட்டு தலையில் வச்சுட்டு போயிடுவேன். எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏசப்பாயிட்ட பொருத்தனை பண்ணி போயிட்டுருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் 450க்கு மேலே எனக்கு மார்க் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதே இடத்துல வந்து நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போயிடுச்சு, எக்ஸாமே எழுதிட்டேன். ரிசல்ட் வர 1 மந்த் ஆச்சு. அந்த 1 மந்தில் நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா இந்த மாதிரி ரிசல்ட் வரதுக்குள்ளேயும் நான் பைபிளில் வந்து ஒரு ஆதியாகமம் ஃபுல்லாக படித்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் ஆதியாகமாக படிப்பேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு அப்புறம் கூட சங்கீதம் ஃபுல்லாக படித்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு சங்கீதம் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன், ஆதியாகமாக படித்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி எக்ஸாம் எதுனா காலையில் 6 மணிக்கு நான் அந்த ஆதியாகமம் 15th அந்த லாஸ்ட் சாப்டர் படித்து முடிக்கிறேன். ரிசல்ட் வருது 466 மார்க்கு. என்னால் நம்பவே முடியல. தமிழில் வந்து 95 மார்க் எடுத்தேன், இன்னும் 5 தான் செட்டம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் காமர்ஸ் குரூப் தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது வரைக்கும் நான் கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து 17.5 தான் எடுப்பேன். அது மேலே பாஸ் மார்க்கே 17 தான், 17.5 தான் எடுப்பேன். அதை தாண்டி 21 தான் எடுப்பேன். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் வந்து 85 மார்க் வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது போய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆண்டி தேங்க்யூ. அப்படியே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கே சாரா தான் என்னை கூப்பிட்டு வந்தா, சலோமி அக்கா தான் வாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வந்து நீங்கள் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே, நான் 10th தான், நானும் சாராவுமே 10th தான் வந்தோம். வந்துட்டு சரி ஓகே நார்மல் ப்ரேயர் மீட் அப்படி தான் இருக்கும் நானும் நினச்சேன். நிறைய ப்ரேயர் மீட்டிங் போயிருக்கோம். ஆனால் இங்கேருந்து அந்த ஒரு எங்கேயுமே நான் அவ்வளோ உற்சாகமாக பாடினதில்லை, உற்சாகமாக என்னை மோட்டிவேட் பண்ணதில்லை. அங்கிள்லாம் நிறைய ப்ரேயர் பண்ணி அனுப்புவாங்க. 10th வந்து நான் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஏசப்பா கிட்டே, ஏசப்பா நான் வந்து ஒழுங்காக படிக்கலை, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும், அதுக்கு ஏற்ற மார்க் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் ஏசப்பா அந்த 10thலேயும் எனக்கு வந்து 351 கொடுத்தாரு 500க்கு. நான் ஓகே, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும், நான் 300 அபோவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 350 அப்படியே கொடுத்துட்டாரு எனக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, மெடிக்கல் காலேஜில் ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை எனக்கு. நான் என்ன பண்ணேன், எனக்கு என்னோடய மார்க்குக்கு என்ன சொல்லிட்டாங்க, என்னோடய ஸ்கூலில் என்ன சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு வந்து காமர்ஸ் குரூப் தான் தருவோம் அப்படின்ட்டாங்க. பிகாஸ் நான் பேஸ் வந்து நல்லா இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும். நான் சரி ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் ஸ்கூலில் சொல்லிட்டாங்க இந்த மார்க்குக்கு இந்த கோர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது தெரில. சரி ஓகே, கடவுள் நம்மளுக்கு, நான் அப்பவும் கடவுள் மேலே நம்பிக்கையாக இருந்து ஏசப்பா எனக்கு நீங்கள் செய்யுங்க, உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மறுபடியும் இங்கே வந்தேன். நான் 10th எக்ஸாம் எழுதும் போது மார்னிங் இங்கே வந்து ப்ரேயர் ஹாலில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போவேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நாள் கோர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க, காமர்ஸ் குரூப் தான் அப்படின்ட்டுன்னு. என்ன அதிசயம், எதுவுமே தெரியாது, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. எனக்கு இங்கே கொடுத்த 10th கொடுத்த அந்த கார்டு வந்து விசுவாசத்தை பற்றி, விசுவாசமாக இருன்றதை மட்டும்தான் கடவுள் எனக்கு சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி நானும் விசுவாசத்தோடு இருந்தேன். சரி கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு. இங்கே நான் அப்படி விட்டுட்டேன். ஓகே எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஒன்று மட்டும் சொன்னேன், ஏசப்பா எனக்கு மெடிசன் சைட் போகணும்னு ஆசை அப்படின்ட்டுன்னு. அது மட்டும் கடவுளுக்கு கேட்டுச்சோ என்னவோ, யார் எதுவுமே நாங்கள் போய் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே பண்ணல. ஸ்கூல்லேருந்து அவங்களாம் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பியூர் சயின்ஸ் குரூப்பே நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து மெடிசன் சைடே போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அற்புதம். அதுக்கப்புறமா எப்படியோ 11th நான் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். 11th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஏசப்பா நல்லபடியாக 12th பாஸ் பண்ணார். 12th வந்து நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு 10th பண்ண மாதிரி ஒரு அதிசயத்தை இங்கேயும் பண்ணுங்க ராஜா, எனக்கு பேஸ் போட்டிங்க, இதுக்கப்புறமா எனக்கு வாழ்க்கையே இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது, தயவு செஞ்சு நீங்கள் தான் ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு மறுபடியும் இங்கே வந்தேன். இங்கே வந்து மறுபடியும் எனக்கு 2 வருஷமே வந்த கார்டு இங்கே கொடுத்தது. நான் அதை வச்சு ப்ரேயர் பண்ணேன். எனக்கு மறுபடியும் விசுவாசத்தை பற்றி தான் கார்டு வந்தது.
நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாள் அந்த கார்டை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போவேன். அதுக்கப்புறமா வந்து 12th ரிசல்ட்லாம் வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப பயத்தோடு இருந்தேன். ஐயோ எசப்பா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. நிறைய காலேஜ்லாம் அப்போயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. 10th கம்மி மார்க்கு, அது 12th அப்படி தான் இருக்கும்னு. ஆனால் அவ்வளோ அசால்ட்டாக என்னை ஏசப்பா கைவிடல. 12th அவ்வளோ நல்ல மார்க் கொடுத்து இப்போ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் நான் படிக்கிறேன். ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். கடவுள் எனக்கு சேர்ந்த அற்புதத்துக்காக கொரோனாக்கு நன்றி. ஆமென். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும். ஆனாலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்ம மத்தியில் இருந்துச்சுன்னா நிச்சயம். நான் வந்த உடனே நான் சொன்னேன், இங்கே வந்த உடனே உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இங்கே வருகிற எல்லாரும் நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. அதனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனைகளையும் விசேஷமாக நம்ம மத்தியில் சாமுவேல் ஐயா வந்திருக்கிறாங்க. 2வது முறையாக இந்த எக்ஸாம் ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில ஆலோசனைகளை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்கிறதுனால, அதே நேரத்தில் தேவனுடைய தாசனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கர்த்தர் அவர்களோடு பேசுகிறத நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி அன்பு அங்கிளை நம்ம வரவேற்கலாமா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த ப்ரேயருக்கு ஒரு பவர் இருக்கு. ஏன் இந்த மனுஷனால் முடியாதது நம்மளால் முடியாது. நீங்கள் எந்த இடத்துல வேணால் போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, படித்த டாக்டர்ஸு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. தன்னால் முடியலன்னா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்கள் கடவுளை வேண்டிங்க, அவ்வளோதான். அப்போ என்னன்னா இதுலேருந்து ஒன்று புரியுதுன்னா, படிப்பை வைத்து எல்லாத்தையும் செய்ய முடியாது, ஞானத்தை வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியாது. ஆனால் ப்ரேயரை வச்சு உலகம் எதையெல்லாம் முடியாதுன்னு சொன்னிச்சோ அதையெல்லாம் எளிதாக செய்ய முடியும். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு வசனத்தை சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு வார்த்தையை எடுத்துகிட்டு போங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதோடைய லாஸ்ட் பார்ட். ஏன்னா வேர்டுக்கு ரொம்ப பவர் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூஸ்டாக இருக்கும். நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க, அந்த வார்த்தையை வந்து சொல்லும்பொழுதே ஒரு வெற்றி. அதை விட இந்த வார்த்தை, இந்த பைபிள் என்பது ஒரு அற்புதமான கடவுளாலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையின் புத்தகம். உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஃபெயில் ஆகிட்டாலும் இங்கே வந்து தேடினீங்கன்னா அதுக்கு சக்ஸஸுக்கான வழி இங்கே இருக்கு, எந்த ஃபீல்டுலேயும். அதனால தான் இது மதங்கள், இனங்கள், மொழிகள் அப்பாற்பட்டு இந்த பரிசுத்த புத்தகம் தான் உலகத்திலே அதிகமாக விற்கப்படுகிறது. அந்த வசனத்தை யாராவது போடுறீங்களா? கடைசியான ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்றேன். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். வாயினாலே அதை அறிக்கை பண்ண வேண்டும். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எல்லாரும் ஒரு தடவை சொல்ல முடியுமா? சூப்பர் சூப்பர். எதை? இந்த எக்ஸாம், இந்த ப்ரேயர் யாருக்கு? நிறைய பேர் நினைப்பாங்க, என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். உங்களால் நான் பண்ணுறதை காட்டிலும், ஐயா சொன்னது போல் விரும்புகிறத காட்டிலும் அதிகமாக செய்ய வைக்க முடியும். இன்றைக்கி உங்கள் வார்த்தை, நாம் இந்த எக்ஸாமை ரொம்ப எளிதாக ஜெயிக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே நிறுத்தலை. பாஸ்டர் ஏதோ இல்லை என்னை பற்றி சொன்னார். நான் 10ஆம் கிளாஸில் 272 மார்க். எவ்வளோ மார்க்குங்க? உங்களை பார்த்தா அந்த மார்க் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். 272 மார்க்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் வந்த உடனே படிக்கணும்னு நினைப்போம், ஆனால் கண்டிப்பாக படிக்க மாட்டோம். மார்ச் வந்த உடனே அப்பயே படிச்சிருக்கலாம்னு நினைப்போம், ஆனால் என்ன பண்ண முடியாது, படிக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் எக்ஸாம் வந்த உடனே மட்டும் ஒரு ஃபியர் வரும். என் லைஃப்பை சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடறேன். உங்களுக்கு ஏன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்ல முடியும். என்னை போல் இங்கே யாராவது இருக்கலாம். சொன்னாங்க பார்த்தீங்களா, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஸ்கூலில் யாருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னா நல்லா படிக்கிற பையனுக்கு இருக்கும். இன்னொன்று அடங்காத டீச்சரை டார்ச்சர் பண்ணுற பையனும் ஞாபகம் இருக்கும்.
ஒன்றுமே இல்லாத ஓரமாக ஒதுங்கி எல்லாராலையும் தள்ளப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். படிப்பும் வராது, படிக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பா அம்மாவை ஃபேஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், போன தடவை வரும்போது சொன்னேன், 10வது பரீட்சை எழுதுகிறேன். அப்போது ஜியாகிரஃபி எனக்கு தனியாக எழுதணும். ஜியாகிரஃபின்னு ஒரு பரீட்சை எழுதுகிறேன். எல்லாம் படிச்சுட்டு போகிறான். எனக்கு படிக்கவே முடியல. எனக்கு படிக்கவும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. போய் உக்காந்து நான் ஒரு 5 கேள்வி படிச்சுன்னு போயிட்டேன். போய் கொஸ்டின் பேப்பர் உட்கார வச்சா நான் தான் பயந்துன்னு பார்த்துன்னு எல்லாம் திருத்துன்னு முடிக்கிறான். என்னடா படிக்கிற பையனே முடிக்கிறானோ, ஏய் பயங்கர டஃப்டானா. எனக்கு டஃப்னு கூட தெரியல பேப்பர். எனக்கு பேப்பரு இது டஃப்பாக இருக்குதுன்னு கூட தெரில. என்னடா இவனுங்களே டஃப்ன்றானுங்க. நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே தெரில. நான் பார்த்தேன், நான் ஒரு 5 கேள்வி படிச்சு வச்சிட்டேன். கண்ணை மூடினேன், நான் படிச்சதெல்லாம் எழுதிடுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 91 நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அவசரப்பட்டு கை தட்டிட்டீங்களே, மார்க் இல்லை. நான் 10வது எழுதின வருஷம். அடேங்கப்பா, ஏங்க 10th டோட்டலே 272. இதில் ஜியாகிரபியில் மட்டும் 91 எடுத்தால் என்ன கேதியாக வருது? நான் 10வது எழுதின வருஷம் 91 எழுதி கொஸ்டின் நம்பரை போடுறேன், ஞாபகப்படுத்த எழுதுறேன். பார்க்குறான், அவனே பச்சவனே யோசிக்கிறான். நான் கடை எழுதிட்டு வெளியே வந்துட்டேன். எல்லாம் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன்டா, ஃபெயில்றானா. பச்சது எதுவுமே வரடா, புதுசாக இருந்ததுடா கேள்வினா. எனக்கு எழுதுனதே புதுசாக தான் இருந்தது. நேராக போனேன், எங்கள் ஜியாகிரபி மாஸ்டர் வந்து நின்று, டேய் என்னடா இப்படி கேட்டான், இங்கே வாங்கடான்னு. எல்லாம் அப்படியே அதான் படித்தவன் தான் முன்னாடி போய் ஆர்வமாக இருப்பான். நம்மளை மாதிரி கேஸ் தெரியாத கேஸ் எட்டி பார்த்துருக்குது. என்ன தான் சொல்கிறாரு அவர்? கொஸ்டின் பேப்பர் வச்சுன்னு கேட்குறாரு, டேய் 28 அட்டன் பண்ணியா, 38 சும்மா அட்டன் பண்ணியா, இது எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன்ரா. இதை எவன்லாம் அட்டன் பண்ணானோ எல்லாருக்கும் ஃபுல் மார்க் வரும். என்ன கொடுமனா, அதையெல்லாம் நான் எழுதிக்கிறேன். ஏன் இதை ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ரேயர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஒரு கொடுமை. 10th 272. எங்கள் அப்பா ஏழை மெக்கானிக். எங்கள் அம்மா வீட்லேயே இருந்த ஒரு சாதாரண 9ஆம் கிளாஸ் தான். ஆனால் ரொம்ப கடவுளுக்கு பயப்படுவாங்க, ரொம்ப நல்லவங்க. 272 எடுத்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு தலைகால் புரியல. கையை பிடிச்சி நேராக சாமியார்கிட்ட கூட்டின்னு வந்தார். அந்த ஃபாதர் சர்ச்சு, அந்த ஸ்கூலு. ஐயா என் பையனுக்கு சயின்ஸ் குரூப் கொடுன்னாரு. அப்படியே அடி வயிறு கலங்குச்சு. ஏன்னா 10வது தர்றதை பல்ட்டி அடிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது 10ஆம் கிளாஸ் தேர்றதே நம்மளுக்கு கஷ்டம். எங்கள் அப்பா சாமியார்கிட்ட என்ன கேட்குறாரு, இவனுக்கு சயின்ஸ் குரூப் கொடுங்க, இவனை டாக்டர் ஆக்கணுன்றாரு. நான் கடவுள்கிட்ட வேண்ட, சாமி அந்த சாமியார் எனக்கு இந்த குரூப்பே என்ன பண்ணக்கூடாது. அவர் அப்படி மார்க்கை பார்த்தாரு. அவர் சொன்னார், உங்கள் பையனுக்கு இந்த ஸ்கூல்லேயே சீட் இல்லைன்னாரு. உங்கள் பையன் எடுத்திருக்கிற மார்க்குக்கு ஒரு பெருமூச்சு விட்டம் பாருங்க, ஒரு நிம்மதியா. எங்கள் அப்பா இறங்கி வந்தார், சாமி ஏதாவது ஒரு குரூப்பு கொடுங்கன்னாரு. இந்த ஸ்கூல்லே இந்த ரவுடி, கேடி, பிட் பாக்கெட்டு, கலாட்டா பண்ணுறோம், பஸ்ஸை உடைக்கிறவன், ஃபேனை உடைக்கிறவன், பெஞ்சை உடைக்கிறவெல்லாம் இந்த காமர்ஸ் குரூப் பசங்க தான் இருப்பானுங்க. நீங்கள் சயின்ஸ் குரூப் பசங்க அப்படி இருக்க மாட்டான், அப்படியே போவான் நேரம். அப்போ இவன் அப்படியே ப்ராக்டிக்கல்ரா, அப்படியே பதட்டமாகவே இருப்பான். பரீட்சை முடிகிற வரையுமே இருப்பான். இவன் பரீட்சை முடிஞ்ச வரைக்கும் பதட்டமாக இருக்க மாட்டான், ஜாலியாக இருப்பான். காலேஜ் கூட போய் பாரு, இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் அது வேறு டைப்பாக இருக்கும். இந்த பிஏ, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாம் அது வேறு. பஸ்ஸில் விசில் அடிக்கிறது, பஸ்ஸை உடைக்கிறது, மேலே டான்ஸ் ஆடுறதெல்லாம் அதான். அந்த குரூப்பை தான் எனக்கு கொடு. அப்போ பார்த்துங்க என்ன கேட்டதில்லை. அந்த குரூப்பையாவது ஒழுங்காக படிச்சலான்னு தான் இப்போ பெரிய பிரச்சனை. அதுவே நம்மளுக்கு தகராதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கூப்பிட்டு எங்கள் அப்பா சொன்னார், இனி உங்களை இந்த பள்ளியிலே வைத்து கொள்ளவே முடியாது, இவனுக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. திஸ் இஸ் மை ஸ்டேட். உன் நிலைமையை நான் சொல்கிறேன் தம்பி, இங்கே ஒருவேளை படிச்சிருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம். ஒரு லைஃப்பில் ஃபெயிலியரான ஒருத்தனை கடவுளால் பயன்படுத்த முடியும் என்பதுக்கு என்ன ஒரு அடையாளமாக வச்சதுனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். எப்போ வேணாலும் படிப்பு வந்துடும், எப்போ வேணாலும் படிப்பு வந்துடும்.
நீ 12th முடிச்சுக்கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த கிரேஸ் வேணும். வெளியே வந்த உடனே ரொம்ப அழுதுட்டேன். தம்பி, இந்த உலகத்தில் கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரிசல்ட் வரும்போது ஃபெயிலியர் இருக்குது தெரியுமா? அந்த ஃபெயிலியரை டேஸ்ட் பண்ணவே முடியாது. நான் அதை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். தலை காட்ட முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா இல்லை. இப்போல்லாம் நீங்கள் அப்பாவை மிரட்டுறீங்க. அந்த காலத்தில் அப்பாவை பார்த்தாலும் நாங்கள் பயப்படுவோம். அந்த மாதிரி அடி அடிப்பார். எங்கள் அப்பா சாதாரணமானவர் இல்லை. பிள்ளைங்கள்லாம் இப்போ இந்த காலத்திலாம் என்ன பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா வெளியே ஊரெல்லாம் சொல்லிடுவார். 11th ஃபெயில் ஆகி வெளியே அனுப்பின உடனே ஃபெயிலியருடைய பெயின் தெரிஞ்சது, ஃபெயிலியருடைய வலி தெரிஞ்சது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் என்ன ஃபெயிலியரான என்னை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகப்பட்டேன். ஒரு வாழ்க்கையில் நினச்சேன், ஆண்டவரே நான் ஃபெயில் ஆனதை ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் இது மாதிரி ப்ரேயர்ஸ் எவ்வளோ எனக்கு பிரயோஜனமாக இருந்தது சொல்கிறேன் பாரு. உன் வாழ்க்கையில் இது ரொம்ப பிளஸ்ஸிங்காக அமைச்சு கடவுள் கொடுப்பார்னு நான் நம்புகிறேன். சாமி, நான் இனிமேல்ட்டு ஒழுங்காக இருப்பேன், என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு. 12th அப்போ 1200 மார்க்கு. யார் பேப்பர் திருத்தினான்னு எனக்கு தெரியாது. 803 மார்க் எடுத்தேன். ஆண்டவரே, திருத்துகிறவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, யார் இந்த பேப்பரை இவருடைய பேப்பரை திருத்தினாலும் நல்ல மார்க்கை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்யணுமா சுபிக்கிறேன். இவர்கள் பாதங்கள், இவர்கள் கால்கள் இந்த இடத்துல வந்து பட்டிருக்குது ஆண்டவரே. இந்த திருச்சபையில் நீங்க வாசம் பண்ணுகிற இந்த இடத்துல வந்து பட்டிருக்குதப்பா. நிச்சயம் இவர்களை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. இன்னைக்கு இவங்களை ஆசீர்வதித்து நீங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஞானத்தினால கிருபையினால நிரப்புங்க. விசேஷமாய் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அன்பு சகோதரருக்காக ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஊழியத்திலையும் ஆண்டவரே அந்த ஸ்கூல்லையும் கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்தி அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாளில் நீங்க தொட்டு ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் லார்ட். இப்போ எக்ஸாம் ப்ரேயர் உங்களுக்கு நடந்தது இல்லையா? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? பேஸ்டாண்ணா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க சொன்ன ஒரு விஷயமே அவங்க லைஃப்பில் நடந்த ஒன்று சொல்லும் போது சரி நம்மளுக்கும் இது லைஃப்பில் யூஸ் ஆகும், சரி நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் இருந்தோம், சரி ஏசப்பா எப்படியாவது கிருபை செய்வார், இன்னும் நெக்ஸ்ட் மந்த்தில் இருக்குது, சரி ஏசப்பா எப்படியாவது அற்புதம் செய்வார்னு வந்திருக்கும். எங்கள் மீதி வந்து ஒரு சார் சொல்லி தான் வந்தேன். அது வந்ததில் ஒரு நல்ல ஒரு ஆவி கட்சிது. அதில் வந்து நல்லா பாஸ் ஆகிடுவேன். எக்ஸாம் நல்லா சர்ச்சில் நடந்த ப்ரேயர் மீட்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? கொடுத்த டிப்ஸ்லாம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது? ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் பிரதர். அவங்க கொடுத்த ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் நான் எப்போ எனக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். போக சொல்ல நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன் ஜீசஸ் கிட்ட. அதான் பேங்க் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குறேன் ஜீசஸ் கிட்ட. இந்த மாதிரி நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அதிக மார்க் எடுக்கணும்ட்டு. ஓகே, தேங்க்யூ. இந்த ப்ரேயர் மீட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய கற்றுக்கினேன் நான். இந்த கார்டெலாம் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவேன். 10th படிக்கிறீங்க இல்லையா? இப்போ நடந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? கொடுத்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நல்லா படிப்பேன், ஜோன் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஜோன் பண்ணி எது இருந்தாலும் ஜோன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவோம். இந்த ப்ரேயர் கார்டு எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். இப்போ எக்ஸாம் ப்ரேயர் வந்து நடந்திருக்கு இல்லையா? எந்த அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மட்டும் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு. இந்த டெய்லி ஃபாலோ பண்ணுவீங்களா? இந்த ப்ரேயர் கார்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்களா? பண்ணுவேன். ZRC மீட்டிங் நடந்ததில்ல, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? பயம் வராமல் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுண்ணா. இந்த டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஓகேண்ணா. ப்ரேயர் நடந்ததில்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? இதெல்லாமே டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? ப்ரேயர் பண்ணுவேன், அப்புறம் மார்க் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்ச உடனே நல்ல மார்க் எடுத்தோன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கொடுத்த டிப்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ப்ரேயருக்கு வந்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொடுத்த டிப்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணுறேன். எக்ஸாம் நல்லா கான்ஃபிடென்ஸாக இருக்குது. எக்ஸாம் நல்லா எழுதுவேன்.